السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானோ தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கருணையும் மன்னிப்பும் நம் உயிரினும் மேலான உத்தம தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்துணை தூதர்கள் மீதும், அத்தூதர்களை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவ்வாறாக வாழ துடிக்கும் முஸ்லீம்கள் யார்கள் மீதும் உண்டாவதாக. 19வது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடி வரும் இத்தருணத்தில் 265 மாணவ மாணவிகள் பட்டம் பெறக்கூடிய இத்தருணத்தில் நம்முடைய மதரசா வெறும் 16 மாணவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு நம் தெருவாசிகளினுடைய ஒத்துழைப்பாலும் சீரிய வழிகாட்டுதல்கள் நம்முடைய ஊர்க்காரர்கள் நமக்கு தந்ததினாலும், நம்முடைய ஊர் தலைவர்கள் இந்த மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. இந்த மதரசா இத்தெருவிலே நடந்து பொழுது நடக்கும் பொழுது இருசக்கர வாகனங்களும் பாதசாரிகளாக வீட்டிற்கு இடையூறு செய்தும் அல்லாஹ்வுடைய திருப்பணி நடைபெறுவதற்காக சகிப்புத்தன்மையோடு இங்கே நடந்து கொண்ட எல்லா வீட்டினருக்கும், அதை பெருமிதத்தோடு பொறுத்தும் ஏற்றும் கொண்ட நம்முடைய ஊர் தலைவர்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும். அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் அவருடைய சந்ததியினர்களுக்கும் தொடர்படியாக அல்லாஹுடைய அருளில் அவர்கள் என்றென்றும் நிலை பெற்றிருப்பதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. மேலும் இந்த மதரசா வளருவதற்கு பொருளாதார ரீதியாக ஆரம்ப காலத்திலிருந்து எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து, எங்களோடு தோளோடு தோள் நின்று டைம் பள்ளியினுடைய தாளாளரும் எங்களுடைய பாசத்திற்குரிய நண்பருமாகிய கிங்ஸ் குழுமத்தினுடைய தலைவர் மேனேஜிங் டைரக்டர் ஹெச் முஹம்மது ரியாத் அவர்கள் இங்கே வீற்றிருக்கிறார்கள். இவரை போன்று பல்வேறு தனவந்தர்கள் பொருளாதார ரீதியாக எங்களுக்கு உதவி செய்திருந்தாலும், இதை ஏற்று பொறுப்பேற்று இந்த தெருமக்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாய் திகழக்கூடிய எங்களுடைய முதல்வர், பாசத்திற்குரிய என்னுடைய சகோதரர் எஸ்ஏ ஜக்கரியா அல்தாஃபி அவர்களை இங்கே நினைவுகூராமல் இருக்க முடியாது. தான் ஓதி முடித்து இந்த பணியை சற்றேறக்குரிய 20 வருடமாக இந்த தெருவிலே செய்து வருகிறார்கள். 20, 25, 30 வருடத்திற்கு முன்னால் இந்த ஆற்றங்கரையிலே புகைப்பிடிக்கும் பழக்கமுடையவர்கள் சுமார் 50 பேர் இங்கிருந்து புகைப்பிடித்து கொண்டிருப்பது வழக்கம். ஆனால் அந்த சூழ்நிலை மாறி மக்தபுகள் நம்முடைய தெருவிலேயே பல கிளைகளாகவும், மற்ற தெருக்களிலும் பல கிளைகளாகவும், ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட கிளைகளோடு மேலப்பாளையம் எங்கும் விரிந்து இருக்கிறது என்றால், இஹ்லாசுடன் அல்லாஹ்விடத்தில் இந்த பணி ஒப்புக்கொள்ளப்பட்டதற்கு ஒரு சான்று. மென்மேலும் இது இந்த உள தூய்மையோடு நடப்பதற்கு இறைவன் கிருபை செய்ய வேண்டும். இதை தன்னால் இயன்ற அளவு ஆரம்பத்தில் பொருளாதாரத்தை பொருட்படுத்தாமல் தன் கையிலிருந்தும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்தும் இந்த தீனை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டும். குர்ஆனுடைய இந்த மனன சக்தியை நம்முடைய மக்கள் இவ்வளவு மனன சக்தி நமக்கு இருக்கிறதா என்று பரிசோதிக்கின்ற அளவுக்கு நூற்றுக்கணக்கான ஹாஃபிலாக்கள் மக்தபிலிருந்து வெளியேறுவார்கள் என்று கனவுள் கூட நாங்கள் சிந்தித்தது கிடையாது.
அல்லாஹ்வினுடைய கிருபையால் நம்முடைய முதல்வர் எஸ்ஏ ஜக்கரியா அல்தாஃபி அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு, இதையெல்லாம் நான் அவருடைய ஒரு புகழ்ச்சிக்காகவோ பெருமைக்காக அவர்கள் முன்வைத்து சொல்லவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யணும், நீங்களும் என்ன செய்யணும், அதுக்காக துவா செய்யணும். அதே போன்று நம்முடைய துணை முதல்வர்கள் முகமது மீரான் யூசுஃபி, அப்துல் அசீஸ் காஷிஃபி, காஜா நவாஸ் உஸ்மானி, இப்ராஹிம் அவங்க மௌலவி, எல்லாருமே நான் பேர் விடுபட்டா கூட அவ்வளவு சகிப்புத்தன்மையோடு, ஜுபைர் அசரத்து, காஜா தாவூதி அசரத்து, எல்லாரும் காலையில் நாம் விழித்து முடிக்கிறதுக்கு முன்னாடி, ஃபஜ்ர் பாங்குக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் வந்து அவங்க ஒவ்வொரு வீட்டுக்காக ஃபோன் அடித்து ஹிஃப்லுக்கு பிள்ளைகளை அனுப்புங்கன்னு சொல்கிற அளவுக்கு உள்ள நிலைமை மாறி இருக்கு. அல்லாஹ்வுடைய பெரும் கிருபை தான். மென்மேலும் நம்முடைய தெருவு கல்விக்கு பேர் போன தெருவாக இருப்பதினால் இப்பணி மேலும் சிறந்து விளங்குவதற்கும் இன்னும் பல இடங்களில் அது பல்கி பெறுவதற்கும் இறைவன் அருள் செய்ய வேண்டும். நம்முடைய ஊர் ஜமாத் தலைவரும் நம்முடைய வார்டினுடைய மாமன்ற உறுப்பினர் திரு ரம்ஜான் அலி அவர்கள், முன்னாள் மாமன்ற உறுப்பினர் திரு எஸ்எஸ் ஹயாத் சாஹிப் அவர்கள், எங்களுடைய மாமா ஹமீத் மஸ்தான் சாஹிப் அவர்கள், நம்முடைய ஊர் தலைவர் கிமு சாகுல் அமீத் அவர்கள், அப்துல் ரசாக் சாஹிப் அவர்கள், பக்கர் மாமா அவர்கள் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு மேலும் மேலும் ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.